ஸோ இப்போ இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல சம் ரூல்ஸ் இருக்குமா? அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே, பாருங்க. ஸோ ஓகேம்மா. இந்த ஃபர்ஸ்ட் ரூல் பாருமா. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டோபரினர்மா. டோபரினர். டோபரினர் ரைட்ஸ் ரூல். டோபரினஸ் லா ஆஃப் ரைட்ஸ். ஓகேவா? எஸ். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தேரி ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? அக்கார்டிங் டு டோபரினர், when a set of three elements of same properties are kept in the increasing order of their atomic weight the atomic weight of middle element middle element is equal to the mean atomic weight of remaining
2 elements. ஒன்றும் இல்லைம்மா, என்ன சொல்லுவானுக்கா, நல்ல கவனி, இந்த தேர் நல்லா புரிஞ்சுக்க. According to Dobriner, when a set of 3 elements of same properties, ஓகேவா, மூன்று தனிமத்தை எடுத்துக்கிறாரு, அந்த மூன்று தனிமமும் பண்பு வந்து பெற்றுக்கணும், are kept in the increasing order of their atomic weight. ஸோ அந்த மூணுத்திலையும் பார்த்துட்டாங்க அட்டாமிக் வெயிட்னு சொன்னாங்க. ஒன்னு இருந்து இன்னொன்று போகும்போது அதிகமாகவும், இன்னொன்று அடுத்து போகும்போது அதிகமாகவும் அட்டாமிக் வெயிட் என்னது, அணு நிறை வந்து அதிகமா இருக்கணும். அப்போ இந்த அட்டாமிக் வெயிட் ஆஃப் மிடில் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மீன் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸ். அதாவது 3 எலமெண்ட் எடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூன்றுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தேர்ட் ஆவரேஜ் எடுக்கணும். அதோட அட்டாமிக் வெயிட் வந்து ஆவரேஜ் எடுத்தா அந்த ஆன்சர் எதுவா இருக்குன்னு சொல்றாங்க, மிடில் இருக்கு இல்லையா, சென்டர் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்டோடைய அட்டாமிக் வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இந்த ரூலை டோபல் வந்து சொல்றாரு. ஆனா இந்த ரூல் நாவுல எல்லாத்துக்கும் அப்படிங்கிற போல. அப்போ அந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிக்க. எக்ஸாம்பிள், இது லித்தியமா, இது சோடியம், இது பொட்டாசியம். இப்போ இந்த 3 எலமெண்ட் எடுத்துறாரு. இந்த 3 எலமெண்டுடைய ப்ராப்பர்ட்டி சேம். ஓகேவா, 3 எலமெண்டுடைய ப்ராப்பர்ட்டி சேம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து அட்டாமிக் வெயிட் வந்து 7, இதுக்கு வந்து அட்டாமிக் வெயிட் வந்து 39. ஓகேவா, இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும், ஆமா தானே. அப்போ ஆவரேஜ் எப்படி இருப்பீங்க, 7 + 39/2. அப்போ இது ஆட் பண்ண வரும் 46/2. ஸோ எவ்வளோ வரும், 23. அப்போ 23 என்பது அது சோடியத்துடைய அட்டாமிக் வெயிட். இதுதான் டோப்ரியோட டைஸ் ரூல். புரியுதா, புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, குளோரின் 35.5, புரோமீன் 80, அயோடின் 127. அப்போ இது இப்போ எதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் தேர்ட் எலிமெண்ட்டும். அப்போ 35.5 + 127/2 ஈக்குவல் எவ்வளோப்பா, 81. கரெக்டா, ஐ மீன் 80 வரும், பட் நான் 80 மட்டும் போட்டிருக்கேன். கரெக்டாமா? எஸ். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய இருக்கு, பட் எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் பொருந்தலாமா. அதனால இந்த ரூல் ஆயிடுது ஃபெயில் ஆயிடுது, இந்த ரூல் ஆயிடுது ஃபெயில் ஆயிடுது. சரிம்மா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மென்டலிவ்ஸ் ஆக்டேவ்ஸ் ரூல்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மென்டலியோடைய ஆக்டேவ்ஸ் ரூல். ஓகே சார், நியூலண்டுடைய ஆக்டேவ்ஸ், நியூலண்டுடைய ஆக்டேவ்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு பாருங்க. நியூலண்ட் செகண்ட் ரூல் வந்து நியூலண்ட், நியூலண்ட்ஸ் law of octaves. சரியா? ஓகே, நியூலண்டுடைய ஆக்டேவ்ஸ் ரூல். இந்த நியூலண்டுடைய ஆக்டேவ்ஸ் ரூல் என்ன சொல்லுன்னு சொன்னாக்கா, கவனிமா, நியூலண்ட் வந்து சம் எலமெண்ட் எடுத்துக்கலாமா. எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ரெடிமா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின். நெக்ஸ்ட் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், நைட்ரஜன், சாரி பாஸ்பரஸ்,
சல்ஃபர், குளோரின். இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த தமிழ் என்னன்னு கேட்டாக்கா நியூட்டனுடைய எண்ம விதி அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனுடைய எண்ம விதி. இந்த நியூட்டனுடைய எண்ம விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டாக்கா, இவர் எடுத்துக்கிற இந்த தனிமத்துல இந்த மாதிரி ஆட்டோ எடுத்துக்க சில தனிமத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கும் போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ரவுண்ட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் தனிமம்னு வச்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட் தனிமம். இதுல இருந்து 8 தனிமம் எதுமா? அப்ப லித்தியம் 1, பெரிலியம் 2, போரான் 3, கார்பன் 4, நைட்ரஜன் 5, ஆக்சிஜன் 6, புளூரின் 7, சோடியம் 8. அப்போ சோடியம் 8 இல்லையா? இது 8 தனிமம். அப்போ இந்த 2 தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டி 2 எல்லாமே சேமா இருக்குன்னு சொல்றாரு. இதான் நியூட்டனுடைய எண்ம விதி. புரிஞ்சுக்கோ. ஸோ நியூட்டன்ட் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் தனிமமும் அதுல இருந்து 8 வரக்கூடிய அந்த தனிமமும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படிமா இருக்குன்னு சொல்றாங்க, சேமா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பீரியட் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா இதுவும் என்ன பண்ண முடியல, எல்லா எலிமெண்ட்டுக்கும் பொருந்த மாட்டேங்குது. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதான் நியூட்டனுடைய எண்ம விதி. இந்த நியூட்டன்ட் வந்து எதை அடிப்படையில வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அந்த அதுல இருந்து கண்டினியூ பண்ணி 8th எலிமெண்ட் சேமா இருக்கு சொல்றேன்னா, நம்ம கீபோர்டு இருக்குல்லம்மா, நீங்க கீபோர்டு பார்த்துருப்பீங்க. அந்த கீபோர்ட்ல நம்ம சரிகமா பதனிசு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நீங்க சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சா, ஆமா தானே? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சா. அந்த கீழே மியூசிக் கீழே சா, ரே, க, ம, ப, த, நீ, சன்னு இருக்கும். பாருங்க, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து இப்படியும் இருக்கு. அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் லெட்டரும் 8th லெட்டரும் சேமா இருக்கு. இதன் அடிப்படையில் தான் நியூட்டன் என்ன பண்ணாரு, ஸோ அந்த ஆக்டிவ் ரூலை கொடுத்தாரு, எண்ம விதியை கொடுத்தாரு. புரியுதா? அவர் என்ன பண்ணு, கெமிஸ்ட்ரி வந்து சில எலமெண்ட் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறாரு, அதுல இருந்து வரக்கூடிய 8th எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ரெண்டும் சேமா இருக்கு. சரியா? எல்லா ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு சேமா இருக்கு. அதுக்குனால இந்த ரூலுக்கு பேரு ஆக்டிவ்ஸ் ரூல் கொடுக்குறாரு இல்லையா? ஆனா இந்த ரூல் வந்து எல்லாத்துக்கும் எல்லா எலமெண்ட்டுக்கும் பொருந்தலமா. அதனால இந்த என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகுது. சரியாம்மா? எக்ஸ் இது தொடர்ந்து நெக்ஸ்ட் ரூல் பார்க்குறோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்க்கா மென்டல் யூஸ் ரூல். மென்டலி வராருமா. நெக்ஸ்ட் யாருமா ஒருத்தர் மென்டல் யூஸ். மென்டல் யூஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். மென்டல் யூஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். சரியா? மென்டல் யூஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஓகே, பாருமா. ரெடி? வெரி இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு எல்லாம் நோட்ஸ் எடுக்க தானே எல்லாரும்? Yes, sir. According to mental use periodic law, the physical and chemical properties of element or periodic function of their atomic weight. ஓகே, அதாவது கவனி. இவர் மென்டல் யூ என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, தனிமத்துடைய வேதியியல் பண்பு மற்றும் இயற்பியல் பண்பு. புரியுதா? தனிமத்துடைய வேதியியல் பண்பு, இயற்பியல் பண்பு, அணு நிறை, இத மூணுத்தையும் என்ன பண்ணலாம்,
இது மூணுத்தையும் வச்சு நம்ம பீரியட் பீரியட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணிடலாம். சரிம்மா அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்போ மேபி இப்ப இருக்கிற டேபிள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சொன்னோம் இல்லையா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, மாஸ் நம்பர் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப இருக்கிற டேபிள் வந்து இருக்கும். ஆனா இதை கண்டினியூ பண்ணி ஒருத்தர் வராரு, யாரு மோஸ்ட்லி, யார் வராருமா, மோஸ்ட்லி. இவரு மென்டல் யூஸ் முடிஞ்சிடும். அடுத்து யார் ஒருத்தர், மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி வந்து என்ன பண்றாரு சொன்னாக்கா, அவரு ஒரு தேதி கொடுக்குறாரு, ஒரு தேதி கொடுக்குறாரு. அந்த தேதி பிரகாரம் என்ன பண்றாருன்னாக்கா டேபிள் வந்து அமைக்கிறாங்க. அதனால அந்த மோஸ்ட்லி அமைச்ச டேபிள் தான் என்ன சொல்லுவாங்க, மாடர்ன் பீரியாடிக் லா ஆர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போ நம்ம படிக்கிற டேபிள் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான். சரியா? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லிமா. மோஸ்ட்லிஸ் ஒர்க் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லான்னு சொல்லுவத. ஓகே, மோஸ்ட்லிஸ் ஒர்க் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லா. இங்க தேரி ரைட் பண்ணிக்க. The characteristics X-rays X-rays spectra of several elements by bombarding them with high energy electrons and observed linear correlation between atomic number and the frequencies of X-rays emitted, which is given by the following expressions. கவனிமா, நல்லா கவனி. following expression நல்லா புரிஞ்சுக்க. இந்த மோஸ்ட்லி என்ன பண்ணாக்கா, இந்த பீரியட் டேபிள் எப்படி அமைக்கலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலி மாடர்ன் பீரியட், ஐ மீன் மென்டல்வே சொல்லிட்டாரு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அட்டாமிக் வெயிட், இதை வச்சு நம்ம பீரியட் டேபிள் அமைச்சான்னு. பட் அக்யூரேட்டா இவர் என்ன பண்றாரு வந்து சொல்றாரு, என்னக்கா சம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த எலமெண்ட்டை மீது எக்ஸ்ரே பாய்ச்சிரும். அப்படி எக்ஸ்ரே வச்சு எழுதும் போது அங்க பம்பார்ட்மெண்ட் ஆயிட்டு, ஐ மீன் மோதி, என்னமா மோதி எமிட் ஆகும். அந்த அந்த எக்ஸ்ரே வந்து எமிட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ்ரே ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், எமிட் பண்ணும். அது எப்படி எமிட் பண்ண சொன்னாக்கா, அந்த எலமெண்ட்ல உள்ள எலக்ட்ரானை பொறுத்து எமிட் பண்ணுது. ஓகேவா? சில எலமெண்ட் வந்து எப்பவுமே கம்மி, ஐ மீன் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும், அதனால என்ன பண்ணும், அதிகமா எமிட் ஆகும். சில எலமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அப்ப கம்மியா எமிட் ஆகும். அப்ப அந்த எமிட் பண்றது ஊடுருவி செல்வதுன்னு சொல்லுவோம், ஊடுருவி செல்வது. அப்ப அந்த ஊடுருவி செல்வதை பொறுத்து நம்ம என்ன பண்றாங்க, சோ
டேபிள அமைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண டேபிள் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ற டேபிள். அது பேர் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சொல்லுவாங்க. அப்ப மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டா மோஸ்லேன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதாமா? எஸ். அப்ப இந்த மாதிரி இவங்க எல்லா கன்க்ளூஷனையும் என்ன பண்றாங்க எடுத்துட்டு இந்த மோஸ்ட்லி சொல்ற டேபிள் தான் மாடர்ன் பீரியட் டேபிள். அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு தான் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சரியா? எஸ். அது பார்க்கறதுக்கு முன்னாடி டேபிள்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் கான்செப்ட், டேபிள் இருக்கக்கூடிய ஜென்ரல் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னாக்கா எழுதிக்க. the horizontal row are called period. ஓகேவா? பீரியட் டேபிள ஹாரிசான்டலா இருக்குல்லையுமா அதுதான் என்ன சொல்றோம் பீரியட் சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் the vertical columns groups சொல்லுவோம். நல்லா கவனி. ஹரிசான்னா இடமிருந்து வலம் தமிழ்ல இடமிருந்து வலம் அல்லது கிடைமட்டம் அப்படின்றது சொல்லுதான் என்ன சொல்லுவோம் வரிசை சொல்லுவோம். வரிசைனா பீரியட். இதே வெர்டிகல் இருக்கா செங்குத்துன்னு சொல்லுவாங்க. பீரியட் டேபிள்ல செங்குத்தா வருதுன்னு குரூப்ஸ் தொகுதி. சரியுமா? அடுத்தது the groups are the groups are numbered from numbered from 1 to 18. அப்போ குரூப் நம்பர் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு 1 to 18. அப்போ டோட்டலா 18 குரூப்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் the periods are numbered from 1 to 7. என்ன மீனிங்மா 7 பீரியட்ஸ் இருக்கு. 1ல இருந்து 7 பீரியட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சரியுமா? நெக்ஸ்ட் currently we have 118 known elements. நம்ம பீரியட் டேபிள்ல இப்போதைக்கு எத்தனை எலிமெண்ட் கேட்டாக்கா 118 தனிமங்கள் இருக்கு. கரெக்டா? இதுல 1 to 92 are found in nature. அப்படின்னா என்ன கேட்டாக்கா இந்த 118 தனிமத்துல 1ல இருந்து 92 தனிமம் வரை இயற்கையாவே கிடைக்குது. இயற்கையாவே கிடைக்குது. ரிமைனிங் எலிமெண்ட் ரிமைனிங் 26 elements 26 elements synthesized. சிந்தசிஸ் இல்லையா? அப்ப என்னது செயற்கை முறையில 26 தனிமம் பெறப்படுகிறது சொல்றாங்கம்மா. செயற்கை முறையில் வந்து 26 தனிமங்கள் வந்து பெறப்படுகிறது. சரியா? அடுத்துப்பா நெக்ஸ்ட் பீரியட் டாபிக் போட்டுக்க. பீரியட் மட்டும் பீரியட். ஸோ பீரியட் டோட்டல் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும் 7 இருக்குன்னு தெரியும் இல்லையா? இதுல ரைட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பீரியட் contains
2 element. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் முதல் வரிசையில ரெண்டு தனிமங்கள் மட்டும் தான் இருக்கு. முதல் வரிசையில 2 தனிமங்கள் உள்ளது. செகண்ட் பீரியட். ஓகே, second period contains 8 element. Third period contains 8 elements. Fourth period contains 18 elements. Fifth period contains 8 elements. 18 elements. Sixth period contains 32 elements. Okay, next seventh period. Seventh period is incompleted. ஓகே, நல்லா புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலிமெண்ட்ஸ், செகண்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட்ஸ், தேர்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட்ஸ், ஃபோர்த் பீரியட்ல 18, ஃபிஃப்த் பீரியட்ல 18, சிக்ஸ்த் பீரியட்ல 32, செவன்த் பீரியட்ல இன்கம்ப்ளீட் பீரியட் சொல்றோம். செவன்த் பீரியட் நம்ம என்ன சொல்றோம், இன்கம்ப்ளீட் பீரியட் சொல்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்மா குரூப்ஸ் சொல்லுங்க. எனி டவுட்? நோ சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் குரூப்ஸ்மா. நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ். குரூப்ஸ் வந்து டோட்டலி 18 இருக்கு சொன்னோம். குரூப்ஸ் டோட்டலி எவ்வளவா? 18 இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த 18 குரூப்ஸை எப்படி பிரிக்கணும் பார்த்துக்க. எப்படிலாம் பிரிக்கிறான்னு பாருங்க. கவனிப்பா. இத 1 எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக்னு சொன்னாக்கா 1 and 2 குரூப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். 1 and 2 குரூப்ஸ் தான் எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்றாங்க. ஓகே. பி பிளாக் சொன்னாக்கா 13 to 18, டி பிளாக் சொன்னாக்கா 3 to 12. இப்போ இதுலயே பாருங்க 1 2 முடிஞ்சிச்சு, 1 2, அதுக்கப்புறம் 3ல இருந்து 12 வரைக்கும், அப்புறம் 13 12 வரைக்கும் எல்லா குரூப்பையும் முடிஞ்சு சார். அப்ப ஆனா பி பிளாக் எது சார் கேட்டாக்கா, பி பிளாக் வந்து 2 ரோ எலமெண்ட்டுமா. அது குரூப்னு சொல்லக்கூடாது, 2 ரோ. அது எனக்கா லேந்தனோ ஆக்டினின். லேந்தனோ ஆக்டினின் சொல்லுவோம். லேந்தத்துல ஒரு 15 தனிமங்கள் இருக்கும், ஆக்டினியத்துல ஒரு 15 தனிமங்கள் இருக்குமா. ஓகேவா? எஸ். இப்ப கவனிங்க, இனிமே தான் ரொம்ப முக்கியமானதுமா. ஓகே, நல்லா கவனிச்சுக்க.
கவனிப்பா. இந்த 18 குரூப்ஸுக்குள்ளமா அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நேம் இருக்கு. இப்ப எஸ் பிளாக்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இல்லையா? எஸ் பிளாக். இதுல குரூப் 1. இதோட நேம் என்னன்னு கேட்டாக்கா அல்கலி மெட்டல்ஸ், கார உலோகங்கள். அல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா? இது குரூப் 2. குரூப் 2 சொன்னாக்கா அல்கலி எர்த் மெட்டல்ஸ். எர்த் மெட்டல்ஸ் குரூப் 2. புரியுதா? இந்த நேம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அல்கலி மெட்டல்ஸ்னா இது, அல்கலி எர்த் மெட்டல்ஸ்னா எது. அப்போ இது ரெண்டுத்துமே மெட்டல்ஸ் இருக்க பாருங்க. அப்போ கம்ப்ளீட்டா எஸ் பிளாக் பி பிளாக் என்ன எலமெண்ட்டுமா? மெட்டல்ஸ். என்ன சொல்லுவீங்க? மெட்டல்ஸ் சொல்லுவீங்க. சரியா? எஸ். அடுத்தது 1 2 முடிஞ்சிச்சு. டி பிளாக் எலமெண்ட் இல்லைம்மா? டி பிளாக். டி பிளாக் எதுல இருந்து வரைக்கும்? குரூப் நம்பர் 3 to 12. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேம் தான் இருக்கு. என்னன்னுக்கா டிரான்சிஷன் மெட்டல். டிரான்சிஷன் மெட்டல். ஓகேவா? டிரான்சிஷன் மெட்டல். எ பிளாக் பார்த்தனாக்கா ஏ பிளாக் இல்லையா? 1 செகண்ட். 3 to 12 வந்து டி பிளாக். அப்புறம் அது பி இல்லையா? பி பிளாக் எலமெண்ட். பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ் எதுன்னு சொன்னாக்கா கவனி. ஸோ குரூப் 30 இருந்து இருக்கு இல்லையா? குரூப் 13. குரூப் 13 உடைய நேம் வந்து ஐகோசாஜென்ஸ். குரூப் 14 டெட்ராஜென்ஸ். குரூப் 15 நிக்டோஜென்ஸ். குரூப் 16 குரூப் 16 பார்த்தீங்கன்னாக்கா சால்கோஜென்ஸ். குரூப் 17 ஹாலஜன்ஸ். வெரி குட், ஹாலஜன்ஸ். குரூப் 18 இதுக்கு நிறைய நேம் இருக்கு. அதில் ஒன் குரூப் 18 கேட்டாக்கா என்ன சொல்லணும் கேட்டாக்கா நோபல் கேஸஸ் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நோபல் கேஸஸ். Inert gases. குட். இன்னட் கேஸஸ் சொல்லலாம். வேற என்ன தெரியுமா? ரேர் கேஸஸ். ரேர் கேஸஸ் அரிய வாயுக்கள் சொல்லுவோம். அரிய வாயுக்கள். ஜீரோ குரூப் எலிமெண்ட் சொல்லுவாங்க. ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ். புரியுதா? இது நம்ம குரூப் பத்தின விஷயங்கள். சரியா? புரியுதா? கிளியரமா? ஓகே. சரிம்மா, இதோட இருக்கட்டும். நம்ம ரிமைனிங் வந்து ஈவினிங் பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் வந்து டேபிள் ஸ்டார்ட் பண்ணோம். டேபிள் வந்து ஒரே டைம் பார்த்துக்கோ. அது பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. ஒரே டைம் பார்த்துக்கோ. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. நோ டவுட். No, sir. கிளியர் இருக்கா?